Hi guys, welcome back to the visual. இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ண போற இன்ட்ரஸ்டிங் ரெசிபி வந்து lasagna. Layering the lasagna sheets with the chicken or vegetables along with the cheese and white sauce ஓட சேர்த்து பண்றது தான் lasagna ன்னு சொல்றாங்க. இது ஒரிஜினலி எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா இத்தாலியில இருந்து வருது. இத்தாலியில வந்து you will get the best lasagna. அது மட்டும் இல்ல இது one of the oldest dish ன்னு கூட சொல்லலாம். 14th centuryஸ்ல சிட்டி ஆஃப் நேபிள்ஸ்ன்ற ஒரு இடத்துல தான் இது முதல் தடவை பண்ணியிருக்காங்க. இது வீட்லேயே அவன் இல்லாமல் வீட்டில் செய்யக்கூடிய ஒரு லசானியா ஷீட்ஸை வச்சு எப்படி சிம்பிளாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம லசானியா ஷீட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு மைதா, தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எப்பவும் சப்பாத்திக்கு செய்கிற மாதிரி நம்ம பிசைஞ்சு இதை வச்சுக்கலாம். எடுத்து வச்சு ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம ரெட் சாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு பேனில். 4லேருந்து 5 பூண்டு பொடிசாக நறுக்குனதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ஒரு சின்ன வெங்காயம் சாப் பண்ணினதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதை நல்லா சாட்டே பண்ணிட்டதுக்கப்புறமா நான் 2 தக்காளி வந்து வேக வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதை அரைச்சி இதில் போட்டுக்கலாம். One tablespoon of oregano, 1 tablespoon of chilli flakes, 1 tablespoon of red chilli powder. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பும் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சுகரும் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறமா இதை நம்ம இறக்கிடலாம். அடுத்து ஒயிட் சாஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கணும். இப்போ டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் இந்த மாதிரி ஒயிட் சாஸ் பாஸ்தாக்குன்னு பவுடர் தனியாக விற்கிது. அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா, சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் ஒரிகானோ ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு காய்ச்சாத பால் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் கூட லம்ப்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு பவுடர் நல்லா மெல்ட் ஆகி இதில் இருக்கும். ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சமாக மிக்ஸ்டு ஹெர்ப்ஸை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பபுள்ஸ் மாதிரி வந்ததுக்கப்புறமா நீங்கள் இதை இறக்கிடலாம். ஒயிட் சாஸோட ரைட்டான பதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோடு போட்டால் ஒன்று ஒட்டாமல் இருக்கணும். அடுத்து நம்ம வெஜிடபிளை சாட்டே பண்ணோம். அதுக்கு நான் இன்றைக்கி என்னென்ன வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன்னா பீன்ஸ், கேரட், கொஞ்சமாக உருளைக்கிழங்கு, வேக வச்ச கார்ன், கொஞ்சமாக குடமிளகாய், கொஞ்சமாக பூண்டு அண்ட் வெங்காயம் எடுத்திருக்கேன். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம நறுக்கி வச்ச பூண்டையும் வெங்காயமும் ஆட் பண்ணி டிரான்ஸ்குலண்ட்டாக ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். இப்போ நம்ம எல்லா வெஜிடபிள்ஸையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸை மீடியம் டு ஹை ஃப்ளேமில் நம்ம சாட்டே பண்ணணும். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரிகானோ, 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி ஒரு 7 to 8 மினிட்ஸ் வந்து இதை கொஞ்சம் வதக்கிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் நல்லா ஸ்டிர் ஃப்ரை ஆகிடும். ஓகே, வெஜிடபிள்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம லசானியா ஷீட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். லசானியாவோட ஷீட் வந்து நமக்கு தின்னாக தான் வேணும். ஸோ எந்த அளவுக்கு மெலிசாக போடணுமோ அந்த அளவுக்கு நம்ம மெலிசாக போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா ஒரு 10 to 20 மினிட்ஸ் வந்து இது காய வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஷீட்ஸ் மாதிரி அது வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு தின்னாக இருக்கணும் நம்ம ஷீட்ஸு. ஓகே, லசானியா ஷீட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அசெம்பிள் பண்ணிக்கலாம். பேனில் ஃபஸ்ட்டு நான் ரெட் சாஸ் ஊற்றிக்கிறேன். அதுக்கு மேலே வந்து நான் ஒயிட் சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். லேயரிங் வந்து உங்கள் சாய்ஸ் தான். நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் லேயர் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நான் ஷீட்ஸ் ஆட் பண்ணுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக இருக்குது ஷீட்ஸு. இதுக்கு மேலே வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி நம்ம லேயர் பண்ணிடலாம். நான் 3 லேயர்ஸ் பண்ணுறேன். 4 லேயர்ஸ் வரைக்கும் நீங்கள் தாராளமாக பண்ணலாம்.
நான் ஒவ்வொரு லேயர்ஸ் முடிகிறப்பையும் நான் சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இதில் வந்து மொசரெல்லா சீஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த சீஸ் உங்கள் வீட்டில் இருக்கோ அந்த சீஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அகெயின் சேம் ப்ரொசீஜர் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் ஃபார் செகண்ட் லேயர். என்னோடய லாஸ்ட் அண்ட் ஃபைனல் லேயர் வந்து ஃபுல்லாக சீஸ் லேயர். உங்களுக்கு எந்த அளவுக்கு சீஸ் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் இங்கே நான் ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். லேயர்ஸை அசெம்பிள் பண்ணதுக்கப்புறமா இது சிம்மரில் 10 to 15 மினிட்ஸ் நம்ம வைக்கணும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி சீஸை ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. Our flavorful and cheesiest lasagna is ready to serve now. என்னோட பர்சனல் ஃபேவரட் வந்து லசானியா தான். இந்த சென்னையிலேயே வந்து நான் பெஸ்ட் லசானியா எங்கே சாப்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் இருக்க ஹப் ரெஸ்டாரண்ட்டில் தான். வாயில் வச்சோன்னா அப்படியே வெண்ணெய் மாதிரி உருகும், அப்படி இருக்கும் அங்கே. ஸோ இதுக்கு மேலே வந்து நான் ஒரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கேன். வாவ், லுக் அட் த சீஸி மேன், பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நீங்கள் இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் திவ்யாஸ் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.